ஜார்ஜியாவில் எம்பிபிஎஸ் பெரும்பாலான மாணவர்களும் பெற்றோர்களும் அறியாத முக்கிய உண்மை. ஜார்ஜியாவில் எம்பிபிஎஸ் செய்ய நினைக்கிறீர்களா? 2021ஆம் ஆண்டிற்கு பிறகு எம்பிபிஎஸ் செய்ய விரும்பும் மாணவர்கள் இந்த தகவலை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். பல கல்வி ஆலோசகர்கள் இந்த முக்கிய தகவலை கூறுவதில்லை. ஏனெனில் ஜார்ஜியாவில் எம்பிபிஎஸ் என்பது பெரிய பிசினஸாக மாறிவிட்டது. ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் செல்லும் ஒரு இலக்காக ஜார்ஜியா உள்ளது. பின்வரும் இந்த உண்மையை தெரிந்து கொள்ளாமல் ஜார்ஜியாவிற்கு எம்பிபிஎஸ் படிக்கச் செல்லும் மாணவர்களின் எதிர்காலம்தான் பாதிக்கப்படுகின்றது. இந்தியாவின் நேஷனல் மெடிக்கல் கமிஷனின் 2021ஆம் ஆண்டின் புதிய விதிமுறைகள் படி வெளிநாட்டில் எம்பிபிஎஸ் முடித்த மாணவர்கள் அந்த நாட்டிலேயே இண்டிபெண்டன்ட் டாக்டராக பணிபுரியும் உரிமம் பெற வேண்டும். இந்த லைசன்ஸ் இல்லாமல் இந்தியாவில் மருத்துவ பணி செய்ய ஏஎன்எம்சி அனுமதி தராது. ஜார்ஜியாவின் மருத்துவ சட்டப்படி எம்பிபிஎஸ் முடித்த மாணவர்கள் ஜூனியர் டாக்டராக மட்டுமே செயல்பட முடியும். அவர்கள் சுயமாக, அதாவது இண்டிபெண்டன்ட் டாக்டராக செயல்பட முடியாது. காரணம், ஜார்ஜியா அரசு அவர்களுக்கு லைசன்ஸ் வழங்காது. ஜார்ஜியாவில் மெடிக்கல் பிராக்டிஸ் லைசன்ஸ் பெற வேண்டுமென்றால் என்பிடிக்யூஇ எக்ஸாம், அதாவது நேஷனல் போஸ்ட் டிப்ளோமா குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் எழுதி தேர்ச்சி பெற வேண்டும். அதன் பின் போஸ்ட் கிராஜுவேஷன், பிஜி அல்லது ரெசிடென்சி கோர்ஸ் முடிக்க வேண்டும். அதன் பிறகே மருத்துவ லைசன்ஸ் கிடைக்கும். அதாவது இண்டிபெண்டன்ட் டாக்டர் லைசன்ஸ் பெற ஜார்ஜியாவில் மருத்துவ பணி செய்ய பிஜி முடிக்க வேண்டும். இதற்கான அரசாங்க ஆதாரம், அதாவது லா ஆஃப் ஜார்ஜியா ஆன் மெடிக்கல் பிராக்டிஸ் டாக்குமெண்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. நினைவில் கொள்ளுங்கள், இந்திய மாணவர்கள் ஜார்ஜியாவில் வெறும் எம்பிபிஎஸ் படித்தவுடன் அங்கு லைசன்ஸ் பெற முடியாது. அதனால் இந்தியாவிலும் உங்களால் மருத்துவருக்கான லைசன்ஸ் பெற முடியாது.